பிரிஜுவின் கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அலைடு ஹெல்த் சயின்சஸ் பிரிவினுடைய துணை முதல்வர். எங்களுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அலைடு ஹெல்த் சயின்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊரில் பெரிய அளவில் அவேர்னஸ் யாருக்கிட்டையுமே இல்லை. அலைடு ஹெல்த் சயின்ஸ் இந்த துறையில் படிக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக நம்மளுடைய மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இருப்பாங்க. இவங்கள ஒரு பேஷண்ட்ஸுக்கு ஒரு நல்ல கேர் கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஒரு நோயாளி ரெஃபர் பண்ணும்போது அந்த நோயாளிக்கு என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி சொல்கிறதுக்கும், அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். முன்னாடி உள்ள காலத்துலலாம் செவிலியர்கள் மற்றும் ஒரு சிலர் இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் டெவலப் ஆகி பல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு சர்வே ஆனது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030ஆவது ஆண்டில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 65 லட்சத்துக்கு மேற்பட்ட அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த துறையில் மிகப்பெரிய வாய்ப்புகள் ஃபியூச்சரில் இருக்குது. இந்தியாவினுடைய சூழ்நிலை இதுவாக இருந்தால் உலகத்தினுடைய சூழ்நிலை இன்னும் அதிகமாக இருக்குது. உலக நாடுகளில், மேலை நாடுகளில் அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் என்னுடைய தேவை மிக அதிகமாக இருக்குது. யூகே, யூஎஸ் போன்ற நாடுகளில் இன்னும் நிறைய பேரை வெளிநாடுகளில் இருந்து எடுத்து இந்தந்த துறைகளில் அப்பாயின்ட் பண்ணுவதற்கான தேடல் அதிகமாகவே தொடங்கி இருக்குது. ஸோ இன்றைக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் பிரிவில் கிட்டத்தட்ட 17 கோர்சஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ரேடியாலஜி துறையில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு எம்ஆர்ஐ மிஷின் இருக்குது, சிடி ஸ்கேன் மிஷின் இருக்குது, நிறைய அட்வான்ஸ்டு எக்ஸ்ரே மிஷின்ஸ் இருக்குது, அல்ட்ராசவுண்டு மிஷின்ஸ் இருக்குது. மேலும் கார்டியாலஜி துறையில் எங்களுடைய மருத்துவமனையில் மிக சிறந்த உலகத்தரம் வாய்ந்த பிலிப் அசூரியான் கேத்லாப் ஆனது நிறுவப்பட்டுள்ளது. இந்த கேத்லாப் மூலமாக இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை சரி செய்வதோடு மட்டும் இல்லாமல் மூளையில் இருக்கக்கூடிய அடைப்புகளையும் சரி செய்ய முடியும். ஸோ இதன் மூலமாக எங்களுடைய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ட்ரைனிங்கை எங்களால் அளிக்க முடியும். மேலும் எங்களுடைய கல்வி நிறுவனமானது சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டியின் கீழே செயல்பட்டு வருவதனால மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய அட்வான்ஸ்டு கல்வி முறைகளை நாங்கள் பின்பற்றி எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த அலைடு ஹெல்த் சயின்சஸினுடைய டெக்னிக்ஸு அண்டு டெக்னாலஜிஸை டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ படித்து முடித்ததற்கு அப்புறமா அவங்கள ஒரு நல்ல இடத்துல அவங்கள பிளேஸ் பண்ணுறதற்கான வாய்ப்புகளையும் எங்களால் அளிக்க முடியும். ஸோ அடுத்த வருடத்திற்கான அட்மிஷன்ஸ் நாங்கள் இப்போ தொடங்கியிருக்கோம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய உறவினர்கள் யாராவது +2 எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவங்கள இந்த அலைடு ஹெல்த் துறையில் படிக்க வைக்கணும். இதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த வகையில் அமைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.